இயேசுவுக்கு புகழ். இன்றைய தியானத்திற்கான இறைவார்த்தைகள் மார்க் 8வது அதிகாரம் திருப்பாடல் 94 யாக்கோபு முதல் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக யாக்கோபு முதல் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும் பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. திருப்பாடல் 94, 12 மற்றும் 13வது இறைவார்த்தைகள். ஆண்டவரே, நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர், அவர்களின் துன்ப நாட்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். திருப்பாடல் 94, 18 மற்றும் 19வது இறைவார்த்தைகளில், என் அடி சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனதில் கவலைகள் பெருகும் பொழுது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது. மார்க் நற்செய்தி 8வது அதிகாரம் 14 முதல் 21வது இறைவார்த்தைகளில், சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டளித்த பொழுது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். அதே அதிகாரத்தில் 15வது இறைவார்த்தை, இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென்.